வெல்கம் டு த சேனல் க்ளோயிங் மைண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, WPS ஆஃபீஸ் யூஸ் பண்ணி எப்படி டாக்குமெண்ட் அதுக்கப்புறம் ப்ரெசன்டேஷன் க்ரியேட் பண்ணுறதுன்னு. முதல்ல WPS ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் ப்ளஸ் சிம்பிள் காமிக்கும். அதை கிளிக் பண்ணி DOCன்னு கொடுத்துருக்கோம், அதாவது டாக்குமெண்ட். அதை கிளிக் பண்ணோடனே இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஸ்க்ரீன் வரும். இந்த ஸ்க்ரீனில் உங்களுக்கு தேவையான டெம்ப்ளேட்ஸை நீங்கள் எடுத்துக்கலாம். நான் பிளாங்கே எடுத்துக்கிறேன். ஓகே, இங்கே ஏதாவது நீங்கள் டைப் பண்ணணுன்னாலும் டைப் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல ஃபாண்ட்டு கூட உங்களால் மாற்றிக்க முடியும். ஃபாண்ட் இந்த ஆப்ஷன் இல்லை. கேப்ரி, அதாவது இந்த இடத்துல தான் உங்களால் இது டவுன்லோட் பண்ணணும். ஃபாண்ட்ஸ் வேறு கேப்ரின்னு மட்டும்தான் இருக்குது. இங்கே டாலர் மார்க் போட்டிருக்கிறது எல்லாமே ப்ரீமியம் தான். கீழே இருக்கிறது தான் சிஸ்டம் ஃபாண்ட்ஸ். இதுவும் டவுன்லோட் பண்ணிக்கிறேன், இதுவும் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். இதுலேயும் MS ஆஃபீஸில் இருக்கிறதும் ஒரே ப்ரொசீஜர் தான். இந்த இடத்துல நான் கேப்ரியை விட்டிங்ஸாக மாற்றிக்கிறேன். விட்டிங்ஸ் வேண்டாம், ஆண்ட்ராய்ட் லாக்காக மாற்றிக்கிறேன். இந்த இடத்துல இப்படி வருது. எனக்கு இந்த ஃபாண்ட்டும் பிடிக்கல, அதனால நான் இந்த ஃபாண்ட்டை அப்ளை பண்ணுறேன். இங்கே நீங்கள் சைஸை சேஞ்ச் பண்ணிக்கலாம். எனக்கு 20 சைஸ் வேணும். அதுக்கடுத்து ஃபைல், இங்கே நீங்கள் ஏதாவது ஆட் பண்ணணுன்னா எக்ஸ்போர்ட் இமேஜஸ், அதாவது இமேஜஸ் எக்ஸ்போர்ட் பண்ணணும். பேஜஸ் எக்ஸ்ட்ராக்ட், அதாவது பேஜஸ் பிரிக்கிற மாதிரி. டாக்குமெண்ட் என்கிரிப்ஷன்னா ப்ரொடெக்ஷன். இங்கே பாஸ்வேர்டு ஏதாவது கேட்கும். எனக்கு எந்த ப்ரொடெக்ஷன் தேவையில்லை. அடுத்து பிரிண்ட்டுனாலும் பிரிண்ட் பண்ணிக்கலாம். அடுத்து இன்சர்ட் பிக்சர், டெக்ஸ்ட் பாக்ஸ், ஷேப், சிக்னேச்சர். நான் ஒரு ஷேப் இன்சர்ட் பண்ணலான்னு இருக்கேன். இங்கே உங்களுக்கு ஒரு ஷேப் தான் காமிக்கும். அதனால் நீங்கள் இன்சர்ட்டுக்கு போய் செவரல் ஷேப்ஸ் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறையா ஷேப்ஸ் வரும். எனக்கு இந்த ஷேப் பிடிச்சிருக்குது. இந்த ஷேப்பை நான் டெலீட் பண்ணிடுறேன். இப்போ நீங்கள் மூவ் பண்ணணுன்னா இதை ஸ்லைட்டாக இப்படி பிடிச்சி இழுத்திங்கன்னா மூவ் ஆகிடும். இந்த இடத்துல நீங்கள் ஆட் டெக்ஸ்ட்டு, டெலீட் ஆப்ஷன் இதெல்லாம் கொடுத்துக்கலாம். அடுத்து வியூ பண்ணணும். வியூக்கு நைட் மோட் கிளிக் பண்ணிட்டிங்கன்னா ஒரு டார்க்காக இருக்கும். எனக்கு லைட் மோடு தான் வேணும். ரிவ்யூ, ஷோ கமெண்ட்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு வேண்டாம். இது செக்யூரிட்டி ப்ரைவசியாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். இது உங்கள் இங்க் ஆஃப் பண்ணும். இது யூஸ் ஃபிங்கர், இது வேண்டாம். அதுதான் இங்கே பாருங்கள், ஒரு டாக்குமெண்ட் க்ரியேட் ஆகிடுச்சு. நான் எந்த வித பிக்சர்ஸும் ஆட் பண்ணல. பிக்சர்ஸ் உங்களுக்கு வேணும்னா நான் சொன்னபடி நீங்கள் மெத்தட் ஃபாலோ பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து அந்த நான் வெளியில் வந்துக்கிட்டேன். இப்போ பிபிடி டாக்குமெண்ட் DOC பக்கத்தில் பிபிடின்னு இருக்கும். அதான் ப்ரெசன்டேஷன் ஓப்பன் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு டெம்ப்ளேட்ஸ்லாம் கீழே காமிக்கும். இதுலேயுமே நான் பிளாங்க் தான் எடுத்துக்க போகிறேன். நான் பிளாங்க் தான் அழகாக இருக்கும். இங்கே உங்களால் ஒரு டைட்டில் ஆட் பண்ண முடியும். டைட்டில், அதாவது கீபோர்டுக்கு நீங்கள் எப்பயுமே இந்த ஆப்ஷன் தான் கிளிக் பண்ணணும். ஓகே, இது சப்டைட்டில். இதுக்கும் நீங்கள் இந்த ஆப்ஷன் தான் கொடுக்கணும். ஓகே, இப்போ அடுத்து எப்படி இமேஜஸ் வேர்டில் காமிச்சா அதே ப்ரொசீஜர் தான். இன்சர்ட்டு, ஹோமு, டெக்ஸ்ட் பாக்ஸு, ஃபைல், ப்ளே, இன்சர்ட். இந்த இடத்துல இன்சர்ட் கொஞ்சம் வேர்டில் ஹோம் பக்கத்தில் இன்சர்ட் இருந்துச்சு. இந்த வட்டம் இன்சர்ட் இந்த இடத்துல கொண்டு வந்திருக்காங்க. இங்கே
எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் கூட இருக்குது. உங்களால் பேக்ரவுண்ட் மியூசிக் ஆட் பண்ணிக்க முடியும், ப்ளே பண்ணிக்க முடியும். உங்களால் இந்த அதாவது இந்த ட்ரான்சிஷனை இந்த ட்ரான்சிஷன் எஃபெக்ட் வந்து ஒரு பேஜ் போய் இன்னொரு பேஜ் வரும்போது வர்ற ஒரு கட்டு ஃபேடு அந்த மாதிரி எஃபெக்ட். ஓகே, நான் இங்கே ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் கொடுக்கலான்னு இருக்கேன். இங்கே உங்களுக்கு உங்கள் ஆப்ஸ்லேருந்து உங்களால் மியூசிக் எடுத்துக்க முடியும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நான் எக்ஸல் வீடியோ லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். எக்ஸலும் வேர்ட் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். கிட்டத்தட்ட 60% ஒன்றா தான் இருக்கும். மைக்ரோசாஃப்ட்டும் WPSம் சில சேஞ்சஸ் இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ நல்லா இருந்தால் லைக் பண்ணுங்கள், நல்லா இல்லைன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா எல்லா நோட்டிஃபிகேஷனும் வந்துடும்.